அமைச்சர் CV சண்முகத்திற்கு எதிரான வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் இவர் மீது பதியப்பட்ட வழக்குகள் என்னென்ன, மேலும் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைதை கண்டித்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்துக்கு விழுப்புரம் காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதாவது ஒன்று கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையிலும், அந்த சம்பவம் நடந்து 8 மாதங்களுக்கு பிறகு திமுக பிரமுகர் அளித்த புகாரின் அடிப்படையிலும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அந்த அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாகவும் கொரோனா விதி நீடியதாகவும் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் திமுக பிரமுகர் அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குல இறுதி அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த 2 வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் CV சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் இன்றைக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அதில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 வழக்கிலும் சரியான பிரிவுகள் சேர்க்கப்படவில்லை என்றும், போராட்டம் நடந்த காலத்தில் கொரோனா விதிகள் அமலில் இல்லாத போது அந்த விதிகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்த பல்வேறு இதன் மூலமாக இந்த முதல் தகவல் அறிக்கையில பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாகவும், அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இந்த போராட்டம் காரணமாக போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாக கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டு CV சண்முகத்துக்கு எதிரான 2 வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.